சிஎஸ்கே ஆணித்தரமாக கால வைக்க போகுது பிளே ஆஃப்ல. ஆர்சிபி உள்ள போகிறதுக்கு ரொம்ப கடினமான பாதையாக இருக்குது. இந்த வருஷம் ஆர்சிபி பிளே ஆஃப் போகுமா, அதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கத்தான் நான் உங்கள் பிரகாஷ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வருஷம் ஐபிஎல்லேருந்து எந்தெந்த டீமு டாட்டா பை பை சொல்லுதுன்னு பார்த்தோம்னா, எம்ஐ ஃபஸ்ட்டாக டாட்டா பை சொல்லிடுச்சு. அடுத்து பஞ்சாப், ஜிடி, கடைசியாக இப்போ எல்எஸ்ஜியும் டாட்டா பை பை சொல்லிட்டாங்க. எல்எஸ்சிக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கையா, அதுக்குள்ளேயும் போயிட்டாங்கன்னு சொல்கிறேன். ஓனர் கோவப்படுவாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் சொல்கிறது என் காதை கேட்குது. இருக்குது, அவங்களுக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. அவங்க இந்த ஒரு மேட்ச் ஜெயிச்சாங்கன்னா 12 பாயிண்ட்லேருந்து 14 பாயிண்ட்டுக்கு போவாங்க. பட் அங்கே ஆல்ரெடி அருவாவோட 3 டீமும் 14 பாயிண்ட்ல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை அந்த எம்ஐ கூட இருக்கிற ஒரு மேட்ச் அவங்க ஜெயிச்சாலும் எம்ஐ ரொம்ப மோசமாக தோக்கணும். அப்படி அவங்க தோற்று 14 பாயிண்ட்டுக்கு போனாலும் ஓரளவு தான் ரன் ரேட்டு போஸ்ட் ஆகும். இருந்தாலும் அந்த ரன் ரேட்டு பத்தாது இல்லையா. அதனால இன்னும் 2 மேட்ச் விளையாட வேண்டிய எஸ்ஆர்ஹெச் இன்னும் கடப்பாறை டீமு மிக மோசமாக தோக்கணும். அடுத்ததாக டெல்லி கேபிட்டல்ஸ் ஆர்சிபி கூட தோற்று லக்னோ கூட ஜெயிச்சதுனால அவங்க 14 பாயிண்ட்ஸுக்கு மூவ் ஆகுறாங்க. 14 பாயிண்ட் வச்சுருந்தாலும் அவங்களோட ரன் ரேட்டு கம்மியாக இருக்கிறதுனால அவங்க 5வது இடத்துல தான் இருக்க முடியும். டெல்லி கேபிட்டல் ஜெயிச்சதுனால அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்கோ இல்லையா, ஆனால் ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு செம்ம பெனிஃபிட்டு. ஏன்னா அவங்க 2வது இடத்துல இருக்காங்க. அந்த இடத்த அப்படியே தக்க வச்சுக்கலாம். அடுத்து அவங்களுக்கு ஆர்ஆருக்கு கேகேஆர் கூட தான் மேட்ச்சு. கேகேஆர் இப்போ குவாலிஃபை ஆகிட்டாங்க. அவங்க 9 வின் எடுத்து 19 பாயிண்டில் இருக்காங்க. இப்போ ராஜஸ்தான் ராயல்ஸ் அவங்கள ஜெயித்தாலும் 18 பாயிண்டில் இவங்க 2வது இடத்த கம்பல்சரி தக்க வச்சுக்கலாம். ஒருவேளை கேகேஆரை ராஜஸ்தான் ஜெயிக்க முடியலைன்னா அவங்க 16 பாயிண்ட்லேயே தான் இருப்பாங்க. அப்போ தான் எல்எஸ்ஜியை டிசி ஜெயிச்சது அவங்களுக்கு சாதகமாக வருது. எப்படின்னு கேட்குறீங்களா, லக்னோ அந்த 2 மேட்சை ஜெயிச்சிருந்தாங்கன்னா அவங்க 16 பாயிண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அப்புறம் எஸ்ஆர்ஹெச்சுக்கு 2 மேட்ச் இருக்குது. எஸ்ஆர்ஹெச் 14 பாயிண்ட்ல இருந்து 2 மேட்சையும் ஜெயிச்சாங்கன்னா 18 பாயிண்ட்டுக்கு வந்துடுவாங்க. அப்போ 18 பாயிண்ட்டுக்கு மூவ் ஆனால் 2வது இடத்துக்கு எஸ்ஆர்ஹெச் வந்துடும். அப்போ ஆர்ஆரும் எல்ஹெச்சியும் 16 பாயிண்ட்ல இருக்குமா. அப்போ சிங்கம் மாதிரி ஒருத்தர் வருவார். யார்? சிஎஸ்கே ஆர்சிபியை தோக்கடிச்சு அவங்களும் 16 பாயிண்ட்ல வந்தாங்க. இந்த 3 டீமும் 16 பாயிண்ட்ல இருக்குமா. 16 பாயிண்ட்ல இருக்கிறதுல எந்த டீம் ரன் ரேட் அதிகமாக இருக்குன்னா அது சிஎஸ்கேவுக்கு தான். சிஎஸ்கே இவங்க எல்லாரையும் தட்டி விட்டு 3வது இடத்த பிடிச்சிருவாங்க. இப்போ 3வது இடத்த பிடிச்சா ஆர்ஆருக்கும் எல்எஸ்சிக்கும் போட்டி ஆகிடும். எல்எஸ்சி என்ன பண்ணுவாங்கன்னா, ரன் ரேட்டில் அதிகமாக இருந்துச்சுன்னா எல்எஸ்சி 4வது இடத்த பிடிச்சிரும். ஆர்ஆர் வெளில போயிடும். அதனால தான் சொல்கிறேன், டிசி எல்எஸ்சியை ஜெயிச்சது ஆர்ஆருக்கு சாதகமாக வந்துருச்சு. அடுத்ததாக ஆர்சிபியும் ஆபத்துக்களை பார்க்கலாமா. ஆர்சிபியோட ஆபத்தை யாருமே இல்லை, நண்பனான சிஎஸ்கே தான். கடைசி மேட்ச்சு ஆர்சிபி வர்சஸ் சிஎஸ்கே தான். அப்போ சிஎஸ்கே ஜெயிச்சிச்சுன்னா சொன்ன மாதிரி 16 பாயிண்டில் அவங்க பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஒருவேளை ஆர்சிபி தோத்துச்சுன்னா அவங்க வெளில தான் ஒருவேளை ஆர்சிபி சிஎஸ்கே தோக்கடிச்சு 14 பாயிண்ட்டுக்கு மூவ் ஆனிச்சுன்னா இப்போ சிஎஸ்கே ஆல்ரெடி 14 பாயிண்டில் இருக்கும். எல்எஸ்சிக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்கு. அந்த இதில் அது ஜெயித்தாலும் அதுவும் 14 பாயிண்ட்டுக்கு மூவ் ஆயிரும். இப்போ 4 டீமு 14 பாயிண்ட்ல இருக்கிறதுனால இவங்க எல்லாரோட வாழ்க்கையும் எஸ்ஆர்ஹெச் தான் முடிவு பண்ணுற மாதிரி இருக்கும். எஸ்ஆர்ஹெச் இப்போ 14 பாயிண்ட்ல இருக்கிறதுனால 5 டீம் ஆச்சா. 5 டீமில் இப்போ எஸ்ஆர்ஹெச்சுக்கு 2 மேட்ச் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அவங்க 2 மேட்சையும் ஜெயிச்சாங்கன்னா அப்போது நான் முதல்ல சொன்ன மாதிரியே 18 பாயிண்டில் 2வது இடத்துக்கு எஸ்ஆர்ஹெச் போயிடும். 3வது இடத்துக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் மூவ் ஆகுறதுனால இப்போ 4வது இடத்துக்கு தான் போட்டி அதிகம். அப்போ எல்லாரையும் தட்டி விட்டு நம்ம சிஎஸ்கே கம்பல்சரி பிளே ஆஃப் போயிடுவாங்க. ஏன்னா அவங்கள்ட்ட ரன் ரேட் அதிகமாக இருக்குது. அப்போது எப்படி பார்த்தாலும் நம்ம சிஎஸ்கே கம்பல்சரி பிளே ஆஃப் போகிறது உறுதியாயிடுச்சு. இல்லை, ஆர்சிபிக்கு வழியை சொல்கிறேன்ட்டு நீ என்னன்னா சிஎஸ்கேக்கு வழியை சொல்லிட்டு இருக்க. ஆர்சிபிக்கு என்னுடைய வழி அதை சொல்கிறான்னு கேட்குறீங்களா? அதுக்கும் ஒரு வழி இருக்குது, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. ஃபஸ்ட்டு எஸ்ஆர்ஹெச் 2 மேட்சையும் ரொம்ப மோசமான ரன் ரேட்டில் தோக்கணும். அப்புறம் சிஎஸ்கேவை அதிக ரன் ரேட்டில் ஜெயிக்கணும். இப்படி ஆர்சிபி சிஎஸ்கேவை அதிக ரன் ரேட்டில் ஜெயிச்சிச்சுன்னா ரன் ரேட் அடிப்படையில் 4வது இடத்துக்கு ஆர்சிபி மூவ் ஆகும். அப்படி வேணால் ஒரு வழி இருக்குது. டியர் ஆர்சிபி ஃபேன்ஸ், இந்த வருஷம் உங்களுக்கு ரொம்ப கஷ்டமான காலகட்டம் தான். இருந்தாலும் மனசு தளராடாதீங்க, பார்க்கலாம். இப்போ பிளே ஆஃப் போகிற 4 டீமை பற்றி பேசுவோமா. பிளே ஆஃப் கம்பல்சரி ஃபஸ்ட் இடத்துல கேகேஆர் தான் போவோம். நம்பர் 2, நம்பர் 3 இடத்துக்கு 2 டீம் போட்டி போடுது, ஆர்ஆரும் எஸ்ஆர்ஹெச்சும். எஸ்ஆர்ஹெச்சுக்கு இன்னும் 2 மேட்ச் இருக்குது, ஆர்ஆருக்கு இன்னும் ஒரு மேட்ச் இருக்குது. ஆர்ஆர் ஒரு மேட்ச்சை ஜெயிச்சாங்கன்னா 18 பாயிண்டில் 2வது இடத்துல இருப்பாங்க. அதே மாதிரி எஸ்ஆர்ஹெச் 2 மேட்ச் ஜெயிச்சுன்னா அதுவும் 18 பாயிண்டில் 2வது இடத்துக்கு போட்டி போடும். அப்போ ரன் ரேட் அடிப்படையில் ஒரு டீம் மேலேயும் ஒரு டீம் கீழேயும் 2வது 3வது இடத்த பிடிக்கும். அப்போது 4வது இடத்துக்கு தான் போட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் இல்லை. ஏன்னா சிஎஸ்கே கம்பேர் பண்ணையில் மற்ற டீமெல்லாம் ரன் ரேட்டு கம்மியாக தான் வச்சுருக்காங்க. அதனால்
நம்பர் 4 பொசிஷனை கண்டிப்பாக சிஎஸ்கே தான் பிடிக்கும். இந்த வருஷம் சிஎஸ்கே பிளே ஆஃப் ஜெயிச்சு ஃபைனல் போனால் கண்டிப்பாக கப்பு நமக்கு தான். ஏன்னா நமக்கு ஹோம் அட்வான்டேஜ் இருக்குது. அதனால இந்த வருஷம் கப்பு நாம் அடிக்கிறோம். இந்த வருஷம் சிஎஸ்கே சென்னையில் கப் அடிச்சிச்சுன்னா தலை ரிட்டையர்மெண்ட்டை அறிவிப்பாரா? நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.